இதை போன்ற ஒரு செயலை ஆங்கிலேயர்கள் செய்திருந்தால் அதற்கு நிச்சயம் பதில் போராகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது தாய் நாட்டிற்காக தன் உயிரை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கும் நம் இந்தியர்கள் முன்பு இந்தியர்களான நாம் போரிடுவது முறையல்ல. நாம் ஓர்ச்சா மகாராணியின் மனதில் ஒரு நல்லிடத்தை சம்பாதிக்க வேண்டும். அது எவ்வாறாக இருந்தாலும் சரி, நான் நிச்சயம் அதை சாதித்து காட்டுவேன். ஆனால் என் நிலையிலும் நம்மவருடன் நான் போர் புரிய மாட்டேன். மன்னியுங்கள் மகாராணி அவர்களே, ஆனால் இது எவ்வாறு நடக்கும்? அவர்கள் யுத்தத்திற்கு தயாராக... இது சாத்தியம்தான் பிரதம மந்திரியாரே. என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. நான் ஓர்ச்சாவின் மகாராணி லடாய் ராஜ்யவாசிகளின் மனதில் விளையாட்டின் மூலமாக குடிபுகுவோம். விளையாட்டை கொண்டு எவ்வாறு நற்பெயரை சம்பாதிப்பீர்கள்? குருதேவா, நட்பை வளர்ப்பதற்காக விளையாட்டுகள் நடத்தப்படுகிறது. இந்த விளையாட்டில் புந்தேல்கண்டை சேர்ந்த அனைத்து மகாராஜாக்களும் தனது வீரர்களோடு பங்கு கொள்கிறார்கள். என்னை மன்னிக்க வேண்டும் மகாராணி அவர்களே, பல வருடங்களாக ஓர்ச்சா தேசத்து வீரர்கள் அதில் பங்கேற்பதில்லை. இம்முறை எவ்வாறு பங்கேற்பார்கள்? உங்களது கவலை நியாயம்தான் பிரதம மந்திரியாரே. ஆனால் இம்முறை இந்த விளையாட்டில் பங்கு கொள்வதற்காக அனைத்து மகாராஜாக்களுக்கும் நாம் அனுப்பவிருக்கும் மடலுடன் சேர்ந்து ஓர்ச்சாவின் மகாராணிக்கு நாம் அனுப்பும் மடலை பார்த்த பிறகு அவர்களால் நிச்சயம் இந்த போட்டியில் பங்கேற்காமல் இருக்க இயலாது. மகாராணி அவர்களே, அப்படி அந்த மடலில் என்ன எழுதப் போகிறீர்கள்? தத்தையா மன்னர் அவர்கள் ஆண்டுதோறும் புந்தேல்கண்ட் பகுதியில் நடந்து வரும் விளையாட்டுப் போட்டிக்காக சென்ற வருடம் போல இந்த வருடமும் ஓர்ச்சா நாட்டிற்காக அழைப்பு விடுத்துள்ளார். ஓர்ச்சா மகாராணியார் எங்கள் மகாராஜாவின் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில். ஏனென்றால் இவ்வருட போட்டியில் ஒரு விசேஷம் உள்ளது. அப்படி என்ன இவ்வருட போட்டியில் விசேஷம்? கொடியை நாட்டும் விளையாட்டு. இந்த விளையாட்டில் கடந்த 9 ஆண்டுகளாக ஜான்சியின் மகாராணி லட்சுமிபாய் அவர்கள் தான் வெற்றி பெற்று வந்துள்ளார். இதுவரை அவர்களை எவராலும் தோற்கடிக்க இயலவில்லை. இருப்பினும் அவர்களை தோற்கடிக்கும் திறமையும் வலிமையும் ஓர்ச்சா தேசத்து மகாராணியாருக்கு மட்டுமே இருக்கிறது என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த புந்தேல்கண்ட் பகுதியில் ஜான்சி ராணியாரை தோற்கடிக்கும் சக்தி ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது உங்களுக்கு மட்டுமே. Nelson, இது ரிவெஞ்சுக்கான டைம். No. And the queen of Orcha or the hospitality ரொம்ப பிடிச்சிருக்கு. Not interested in any bloody revenge. லக்ஷ்மி பாயோட ரிவெஞ்ச் தேவையில்லையா? Yes. Yes. நான் பழி வாங்கினா நாம அவங்களுக்குள்ள எப்படியாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உருவாக்கி அவங்க 2 பேருக்குள்ள எனிமிட்டியை அதிகமாக்கணும். இந்த கேமுக்கு அப்புறம் அவங்க ஒருத்தர் கொல்றதுக்கு துடியா துடிக்கணும். And we use the situation. Law and order பேர் சொல்லி நாம 2 நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதெல்லாம் சரிதான். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கிரியேட் பண்றது? அது ஜான்சியோட இன்னசென்ட் சிட்டிசன், அவன் பேரு கோஸ்கான். அவன் இப்போ ஓர்ச்சா மகாராணியோட கஸ்டடியில இருக்கான். சரி, நீ கூறியபடியே உனது லட்சுமி பாயை தோற்கடித்த பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். ஆனால் அதற்கு பிறகு நீயே வந்து என் காலடியில் விழுந்து உனக்கு உயிர் பிச்சை கேட்பாய். தங்களது மனு பாதுகாப்பாக இருப்பாள். ஆனால் நான் இங்கு இல்லாத பொழுது தாங்கள் தான் ஜான்சியை பார்த்துக் கொள்ள வேண்டும். கவலை வேண்டாம் குருதேவா. எனது லட்சியத்தை அடைந்த பிறகுதான் நான் திரும்புவேன். நிச்சயம் ஓர்ச்சா மகாராணியின் மனதில் ஒரு இடத்தை பிடிக்காமல் நான் திரும்ப மாட்டேன். நான் உனது லட்சுமி பாயை எனது காலடியில் சரணடைய செய்வேன். அதற்கு பிறகு நீ யாருக்கு கோஷமிடுவாய் என்று நானும் பார்க்கிறேன். சென்று வாருங்கள் மகாராணி, எனக்கு உங்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. உங்களது லட்சியத்தில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இறைவனின் அருளோடு. பாரத தேசத்தின் அனைத்து கொடியும் இந்த கொடியோடு ஒன்றிணைய வேண்டும். இந்த கொடி பாரத தேசத்தின் கொடியாக மாற வேண்டும். பாரதம் முழுவதிலும் பறக்க வேண்டும். இல்லை, ஜான்சியின் கொடி அல்ல, ஓர்ச்சா தேசத்தின் கொடிதான் போட்டியில் பறக்கும்.